கிறிஸ்துவிலே மிகவும் பிரியமானவர்களே, 2/4/2024 உங்களை சந்திப்பதிலே மகிழ்ச்சி அடைகிறேன். வாருங்கள், ஒரு நிமிடம் நாம் ஜெபிப்போம். அன்பு தகப்பனே, இன்றைக்கும் என்னுடைய பாதுகாப்புக்காய் ஜெபிக்கும்படி என் தேவனுடைய சமூகத்திலே வருகிறேன். என் தேவனுடைய நன்மையும் கிருபையும் விடுதலையும் ஆசீர்வாதமும் என்னுடைய வாழ்க்கையில் இருக்கும்படியாக ஜெபிக்கிறேன். எல்லா பொல்லாப்பு நாச மோச விலக்கி இவரை நீங்கள் பாதுகாத்துக் கொள்ளுங்க. என் தேவனுடைய கரம் இவரோடு இந்த அற்புத சைட்டமும் பாம்புடைய நிறைவானது இவருடைய வாழ்க்கையிலிருந்து செயல்படும்படியாக செய்யுங்க தகப்பனே. இயேசு கிறிஸ்து சிந்தின பரிசுத்த ரத்தத்தை இவர் மீதும் ஒரு குடும்பத்தின் மீதும் செய்கிற சகல காரியத்தின் மீது பூசுகிறேன். ஆகவே இந்த நாள் முழுவதும் தெய்வீக ஆசீர்வாதம் இவருடைய வாழ்க்கையில் இருப்பதாக, நிறைவானது இவருடைய வாழ்க்கையிலிருந்து செயல்படும்படியாக ஜெபிக்கிறேன்ப்பா. லேவியராகமம் 10:7 கர்த்தருடைய அபிஷேகம் தைலம் உங்கள் மேல் இருக்கிறதே என்று சொல்லி எழுதப்பட்டக்கூடிய வார்த்தையின்படி ஆண்டவரே, நம்முடைய அபிஷேகம் தைலம் எப்போதும் இவரோடு இருந்து சகல நன்மையுமே தரட்டும். கிருபையினாலே நிரப்புங்க, விடுதலை கொடுங்க. இயேசுவின் நாமத்திலே ஒப்புக்கொண்டு ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமேன். பிரியமான ஜெப பங்காளரே, ஒரு நிமிடம் நம்ம இந்திய தேசத்திற்காகவும் ஜெபிப்போம். அன்பு தகப்பனே, 2/4/2024 இந்திய தேசத்திற்காக ஜெபிக்கும்படியாக என்னுடைய சமூகத்தில் வருகிறேனப்பா. தேசத்தின் நல்லாட்சியை நீர் உறுதி செய்து தரும்படியாக ஜெபிக்கிறேனப்பா. சிறந்த தலைவர்கள் நீர் எங்களுக்காய் தருவீராக. மதசார்பற்ற தலைவர்களை நீர் எங்களுக்கு ஏற்படுத்தி தாங்கப்பா. மதசார்பற்ற ஆட்சியை நீர் எங்களுக்காக ஏற்படுத்தி தரும்படி ஜெபிக்கிறேன். உங்களுடைய கிருபை தேசத்தின் மீது இருந்து செயல்படட்டும். உங்களுடைய நிறைவானது தேசத்தில் இருக்கட்டும். எங்களுக்காக அடித்து நொறுக்கப்பட்டிருக்கூடிய இயேசு கிறிஸ்துவும் அவர் சிந்தனை விலையேறப்பட்ட வைத்து ஒப்புக் கொடுக்கிறோம். அத்தோடு இந்திய தேசத்தில் எழுப்புதலை தரும்படியாக ஜெபிக்கிறேன். எழுப்புதலை தருவீராக, எழுப்புதலை தருவீராக, எழுப்புதலை தருவீராக, எழுப்புதலை எங்கள் கண்கள் பார்க்கும்படி நீர் ஆசீர்வதிக்கும்படி ஜெபிக்கிறேன். நேற்றும் இன்றும் என்று மாறாதவராகிய இயேசுவின் நாமத்திலே ஒப்புக்கொண்டு ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமேன். பிரியமான ஜெப பங்காளரே, ஆண்டவர் நம்மளுடைய ஜெபத்தை கேட்டுக்கிறார். இந்த நாள் முழுவதும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துக்குள் நீங்கள் வளரும்படி உங்களை வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். ஆமேன்.